வெயில். வேலை தேடி போனதுக்கே இப்படின்னா தினம் வேலைக்கு போனா என்ன ஆகும்? போறப்ப கொடைய வேற எடுக்காம போயிட்டேன். மூளையெல்லாம் ஒழுகி முகத்துல விழிஞ்சிரும் போல இருக்கு. வா ஃபேனை ஸ்பீடா வைடா. என்னடா ஓடுது? காத்தே வரல. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? ஸ்பீடா வைப்போம். ஷோப்பா சபா, கொடைய வேற எடுக்காம போயிட்டேன். ஏ மகா, என்ன அண்ணி? வெயில்ல போயிட்டு வந்தது ரொம்ப டயர்டா இருக்கு. நிறைய ஐஸ் போட்டு ஒரு ஜூஸ் போட்டு கொண்டு வா போ. ஏய், நீ வீட்டை பெருக்கவே இல்லையா? இங்க பாரு, வீடா இது? இவ்ளோ குப்பையா இருக்கு. இதான் நீ வீட்டு வேலை பாக்குற லட்சணமா? நீ ஒன்னும் கார்மெண்ட்ஸ் கம்பெனிக்கு முதலாளியெல்லாம் ஒன்னும் ஆயிடல. இப்போதைக்கு வேலை வெட்டியும் கிடையாது. அப்புறம் நீ வீட்டையாவது ஒழுங்கா சுத்தம் பண்ணி வைக்கலாம்ல. கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லல்ல. போது, நிறுத்தடி. என்னம்மா, என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்படி கத்துற நீ? மா, என்னாச்சுமா? எதுக்காக இப்ப அடிச்சீங்க? ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்களா? மா, என்னம்மா, நான் என்ன தப்பு பண்ணேன்னு என்ன அடிக்கிற? குடிய கெடுக்கிறவளே, ஏன் வயித்துல பிறந்தவளாடி நீ? நீ எல்லாம் ஒரு பொண்ணா? நல்லா இருப்பியா நீ எல்லாம்? இப்ப எங்க போயிட்டு வர நீ? எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன். சொன்னேனேமா, வேலை தேடுறதுக்காக போறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நீ வேலை தேடி போனியா? வேலையடி தேடி போன? சொல்லுடி, வேலைய தேடி போன? அம்மா, மா, தயவு செஞ்சு அக்காவை அடிக்கிறத நிறுத்துங்க. உன்னை பேசக்கூடாதுன்னு சொன்னேன் நானு. கொஞ்ச நேரம் வாயை முடிட்டு பேசாம இரு. வேலை தேடி எங்க போன? சொல்லுடி, வேலை தேடி நீ எங்க போன? அது புழல் சிறையில உனக்கு வேலை போட்டு தரேன்னு சொன்னாங்களா? இந்த அம்மாக்கு எப்படி தெரியும்? சொல்லுடி, உனக்கு புழல் சிறையிலயா வேலை கொடுக்கறேன்னு சொன்னாங்க? அம்மா, இல்லம்மா, அது இப்போ நீ புழல் ஜெயிலுக்கு தானே போயிட்டு வந்திருக்க. அவங்க யாரடி பார்க்க போன? சொல்லுடி. மா, இல்லம்மா, நான் 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 எதுக்குமா ஜெயிலுக்கெல்லாம் போறேன்? இப்ப கூட உனக்கு வாயில இருந்து போய் தான் வருது இல்ல? ஏண்டி, ஏன் வயித்துல பிறந்த பொண்ணாடி நீ? ஏன் வயித்துல பிறந்த பொண்ணா நீ? படுபாவி, படுபாவி. ஐயோ, இப்படி ஒரு பொண்ணை நான் பெத்து தொலைச்சிட்டேனே. அம்மா, இவ எங்க போயிட்டு வந்திருக்கா தெரியுமா? அந்த பாவி அஸ்வின புழல் ஜெயில போய் பார்த்துட்டு வந்திருக்காடா. இவளை எங்கத்த நான் சொல்றது? ஏங்க, அந்த வீடியோவை எல்லாருக்கும் காமிங்க. வீடியோ லட்சணம் என்னன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். வேண்டாம் அஸ்வின், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். என்கிட்ட சாட்சி கேக்குறியா நீ? உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா நான் உனக்கு செஞ்ச உதவி எல்லாம் கொஞ்சமாவது நினைச்சு பாரு. நீ என் பொண்ணை கடத்திட்டேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் முக்கியமான கட்டத்துல உனக்கு நான் 2 தடவை உதவி பண்ணிருக்கேன். செல்வம், எப்படியாவது கம்பெனி ஆரம்பிச்சிடணும்னு நீங்க 2 பேரும் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க. ஆனா உங்க அம்மா
உங்களை வேலைக்கு போக சொல்லி ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டா. அப்போ உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கோம். உங்களை நினைச்சு ராத்திரிலாம் தூக்கம் வராம தவிச்சேன். பொழுது விடிஞ்சதும் ஜெயில அஸ்வினை சந்திச்சு மகா கொடுத்த 50 லட்சத்தை திருப்பி கொடுத்துட்றான்னு கேட்கறதுக்காக நான் ஜெயிலுக்கு போனேன். உங்களுக்கு முன்னாடி அவனை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கிறதா சொன்னாங்க. அது யாரா இருக்குன்னு போய் பார்த்தா உங்க அக்கா அங்க நிக்கிறா. அதை பார்த்ததும் எனக்கு வெடவெடுத்து போயிடுச்சு. ஆனாலும் அங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு கேட்டு அதை வீடியோவா எடுத்தேன். அதுக்கப்புறம் என்னால அங்க நிக்க முடியல. வீட்டுக்கு வந்து உங்க அம்மா கிட்ட மட்டும் போட்டு காமிச்சேன். யாராவது பிறந்த வீட்டுக்கே துரோகம் பண்ணுவாங்களா? உங்க அக்கா துரோகம் பண்ணிட்டு வந்து நிக்கிறான். இவளை என்ன பண்றது? இவளை கொன்னா கூட என் ஆத்திரம் தீராதுடா. எந்த ஜென்மத்துல நான் என்ன பாவம் பண்ணனோ இவ வந்து என் வயித்துல பிறந்திருக்கா. எத்தனை கோவில் குளம்னு போனாலும் இவளை பெத்த பாவத்தை போக்கவே முடியாது. ஐயோ ஐயோ, ஒரு நச்சு பாம்பை என் பொண்ணா பெத்து போட்டிருக்கேனே. என்ன பாருக்கா, நிமிந்து என்ன பாருக்கா. உன்னால பார்க்க முடியல. உனக்கு மகாவை பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். ஆனா போக போக சரியாயிடும் நினைச்சேன். மகா நல்லவன்னு தெரிஞ்சும் எப்படிக்கா உன்னால அவளை வெறுக்க முடிஞ்சது? மளிகை கடைக்காரன் பாக்கி கேட்க வந்தப்ப கூட மகாவை அந்த பேச்சு பேசினியே. எல்லாத்துக்கும் மகா தான் காரணம்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்துக்கும் நீயே காரணம் ஆயிட்டியேக்கா. எங்க மேல இருந்த பாசத்தை விட மகா மேல இருந்த வெறுப்பு உன் கண்ணை மறைச்சிருச்சு இல்லக்கா. அவ உனக்கு என்னக்கா பாவம் பண்ணிட்டா? ஏதாவது ஒண்ணு சொல்லு பாப்போம். ஏங்கா இப்படி பண்ண? செல்வம், இல்லடா, உன் லைஃப் சரியா அமையல. அந்த வெறுப்புல தான் ஏதோ புலம்புறேன்னு நினைச்சேன்க்கா. ஆனா நீ இந்த அளவுக்கு போவன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலக்கா.